ஹாய் அண்ட் ஹலோ. ஒரு பியூட்டிஃபுல்லான வீக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆக போகிறோம். இந்த வீக்லி ப்ரெடிக்ஷன் அதுவும் 12/12 போர்ட்டல் ஓப்பன் ஆக போகுது. பட் அதுக்கு நம்ம தனியாக ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி 12/12 போர்ட்டலில் நம்ம அணுகணும் அது எல்லாமே நான் சொல்லித்தர போகிறேன். பட் இந்த வீடியோவில் இல்லை, நாளைக்கு வர போகிற வீடியோவில். ஸோ இன்னைக்கு வீக்லி ப்ரெடிக்ஷன். இந்த வாரம் நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக சூப்பராக ஆரோக்கியமாக அண்ட் செலிப்ரேட்டிங் மை லைஃப், நான் என் வாழ்க்கையை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரே எண்ணத்தோட இந்த வாரத்தை நம்ம காலடி எடுத்து வைக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அப்படியே கண்களை மூடிக்கிட்டு நான் சொல்றத மட்டும் விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்க முன்னாடி ஒரு பெரிய கதவு இருக்கு, மிகப்பெரிய கதவு, பிரம்மாண்டமான ஒரு கதவு. அந்த கதவுக்குள்ள இருந்து நல்ல ஒரு வெளிச்சம் உங்களுக்கு படுற மாதிரி தெரியுது அந்த ஓரத்துல எல்லாம். சரி, என்னது இது இப்படி ஜொலிக்குதே இந்த கதவோட ஓரத்துல, திறந்து பார்க்கலாமான்னு ஒரு சந்தேகம், திறந்து பார்த்தா என்ன இருக்கும்ன்ற ஒரு பயம், எல்லாமே கலந்து இருக்கு. சரி, திறந்துதான் பார்ப்போமே, என்னதான் இருக்குன்னு பார்ப்போமேன்ற இன்குவிசிட்டிவ்னஸ். அந்த குழந்தை இல்லையா, நமக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை அப்படியே போய் தொற அப்படின்னு உங்களை துரத்துது. சரி, அந்த கதவை திறக்க பாக்குறீங்க, ரொம்ப டைட்டா இருக்கு. என்ன ரொம்ப டைட்டா இருக்குன்னு திறந்தா, அந்த கதவை திறக்கும் போது உங்க மேல அவ்வளோ அந்த ஜொலிக்கிற ஒளியும் உங்க மேல படுது. அது அப்படியே உங்க மேல படும் பொழுது உங்களுக்கு அவ்வளோ ரிஃப்ரெஷிங்கா இருக்கு, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்படியே அது உங்க மேல படும்போது சில்லுன்னு ஒரு காத்து அடிக்குது. அந்த காத்துல ஒரு ஒரு நாடியும் அப்படியே டக் 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 டக்குன்னு அப்படியே ஆக்டிவேட் ஆகிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. இந்த ஒரு சந்தோஷமான ஒரு நொடியோட தான் இந்த வாரத்தை நம்ம தொடங்க போறோம். இட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் வீக். அதனாலதான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல இதோ 2 செட் ஆஃப் சாவி, 2 விதமான சாவியை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். எந்த சாவியை நீங்க பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான வாரத்தை சூஸ் பண்ண போறீங்கன்றது உங்க கையில தான் இருக்கு. வாங்க ரீடிங்குள்ள போலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த கோல்டன் சாவியை உங்களுக்கு கொடுக்கறது நான் உங்க நம்ம 6 யூடியூப் சேனலுக்கு நீங்க கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஆல்சோ நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், NLP கோச் அண்ட் ப்ராக்டிஷனர், அண்ட் நான் உங்களுடைய ஃபேவரட் டேரோ கார்ட் ரீடர். அண்ட் ரொம்ப முக்கியமா, போன தடவை நிறைய பேர் நீங்க தான் என்னோட ஃபேவரட் டேரோ கார்ட் ரீடர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருத்தவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நீங்க ஃபேவரட் டேரோ கார்ட் ரீடர்லாம் இல்லை, நீங்க என்னோட ஃபேமிலி மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, மத்தவங்க நம்மள அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா அப்படின்னு காத்துட்டு இருக்கிறத விட நம்ம யாரோ ஒருத்தவங்கள போய் அப்ரிஷியேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, அது அந்த தாட் ப்ராசஸ்ன்றத விட அந்த வைபு அவங்களையும் சந்தோஷப்படுத்தும், நம்மளையும் சந்தோஷம். அது வேறங்க. மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்றது ஒரு வேற வைப். ஏன்னா அந்த அந்த கமெண்ட்லாம் படிக்கும் போது பரவாயில்ல, காட் பிளஸ் தெம், ஏதோ ஒன்று யோசிக்கிறோம்ல, நிறைய பிளெஸிங்ஸ், நிறைய ஆசீர்வாதங்கள் அவங்கள போய் சேரட்டும், அவங்க நினைச்சதெல்லாம் நல்லபடி நடக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த வைபை அவங்க எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய கருத்துக்களும் வாழ்த்துக்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். ஸோ இதோ ஸ்கிரீன்ல உங்களுக்காக 2 செட் ஆஃப் சாவிகள், அழகான ஜொலிக்கிற சாவிகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. எந்த சாவியை நீங்க சூஸ் பண்றீங்கன்னு பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கான ரீடிங்குள்ள வாங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ தேர் ஆன் தி அதர் எண்ட். ஹாய் அண்ட் ஹலோ. ஒரு பியூட்டிஃபுல்லான வாரத்துக்குள்ள நம்ம என்டர் ஆகிறதுக்கு நீங்க இந்த சாவியை சூஸ் பண்ணிருக்கீங்க. செட் 1 செட் 2ல இல்ல, நீங்க இந்த சாவியை சூஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கான ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீடிங் பார்த்துடலாமா? லெட்ஸ் கோ ஃபார் அ வெரி ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ். இந்த கார்டை அப்புறமா பார்க்கலாம், எண்ட் ஆஃப் த ரீடிங். அதுக்கு முன்னாடி உங்களுக்கான ரீடிங் என்ன அப்படின்றத எடுத்துடலாம். Are you ready? தயாரா? ஹோல்னஸ், உங்களுடைய ஹார்ட் சக்ரா. நிறைய ரிலேஷன்ஷிப்ஸுக்கு இந்த வாரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் உங்க ஹார்ட் சக்ராவை அப்படியே டைட்டா பார்த்துக்கோங்க. உங்களுடைய மனசு, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே உங்ககிட்ட தாங்க இருக்கணும். அது உங்களுடையது. உங்களுடைய மனசை பாதுகாக்கிறது உங்களுடையது. நீங்க உங்க மனசை பாதுகாத்துக்கிட்டாலே உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கிறது எல்லாத்தையுமே உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஜஸ்ட் அபவுட் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். அதுதான் இந்த கார்டு சொல்லுது. உன் மனசை நீ பத்திரமா பார்த்துக்கோ, மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த வாரம்
ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கார்டு இருந்தது. ஓகே, நிறைய கேள்விகள் இல்லை உங்க மனசுல? அந்த கேள்விகள்லாம் திருப்பி திருப்பி ரீசர்ஃபேஸ் ஆகாம பாத்துக்கோங்க. அதாவது உங்களே நீங்க நிறைய கேள்விகள் கேட்டுக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? ஏன் இது, ஏன் இப்படி, அது ஏன் அப்படி? அது வந்து ஒரு ஹேபிட்டாவே மாறிடுச்சு, ஒரு ஸ்டபான் ஹேபிட்டா. துணியில கரை படிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணாலும் அது வந்து போக மாட்டேங்குது இல்லை சில நேரம். அந்த மாதிரி ஒரு ஸ்டபான் பேட்டர்ன் உங்களுக்குள்ள ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த பேட்டர்னை விட்டு ரிலீஸ் பண்றதுக்கான வாரம் இந்த வாரம் உங்களால முடியும். அப்ப அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களையே நீங்க சந்தேகப்படக்கூடாது. உங்களுக்கு இருக்குங்க, யூ ஆர் சோ பவர்ஃபுல், உங்களுக்கு எல்லாமே உங்க வாழ்க்கையில இருக்கு. ஏன் நீங்க வந்து உங்களே சந்தேகப்பட்டுக்கிறீங்கன்னு எனக்கு இப்போ உங்களை கேட்கணும்னு தோணுது. உங்களுடைய எபிலிட்டிஸ், உங்களுடைய திறமைகள், நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க, இப்படின்னா பண்ணுவீங்க, அப்படின்னா பண்ணுவீங்க, எது வேணாலும் பண்ணுவீங்க. பட் இந்த ஒரு சில நேரத்துல ஸ்டபர்னா இருக்கீங்க பாருங்க, அதை விட்டு வெளியில வாங்க. அண்ட் ஆல்சோ உங்களையே நீங்க இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிக்கிறதுக்கான வாரம் இந்த வாரம். சரி, நான் என்ன இவ்வளோ கேள்வி கேட்கிறேன், இது ஏன் அப்படி நடக்குது, அது ஏன் அப்படி நடக்குது? ஏன்னா பை வெட்னஸ்டே, அதாவது புதன்கிழமை வாக்குல ஒரு ஓவர் திங்கிங் ப்ராசஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன். அதுக்கு தான் முதல்லயே நான் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறேன். தேவையில்லாத விஷயங்களை நினச்சி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அண்ட் ரொம்ப லேட் நைட் ஸ்க்ரீன் டைம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, மிக மிக அவசியம். ஓகே. அண்ட் சின்ன சின்ன பயங்கள் ஏதாவது உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கூட அதை வந்து திஸ் இஸ் த டைம் ஃபார் யூ டு ரிலீஸ் ஆல் தட். ஓகே, நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அதெல்லாம் பண்ணுங்க. அண்ட் உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஸ்டாப் கம்பேரிங் யுவர் செல்ஸ் வித் அதர்ஸ். மற்றவங்களோட சேர்ந்து உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஃபோக்கஸ். சின்ன சின்ன பெருசா ஒரு வேலையை எடுத்து பண்ணாம சின்ன சின்ன விஷயங்கள்ல அந்த பெரிய டாஸ்க்கை சின்ன சின்னதா பிரிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியரா இருக்கும் அப்படின்றதையும் பார்க்குறேன். டியூஸ்டே வெனஸ்டே மட்டும் கொஞ்சம் அப்படியே கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள், சின்ன விஷயம்தான், ரொம்ப சின்னதா நடக்கும், அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ வார்த்தைகள், ஜென்டில் வேர்ட்ஸ் பயன்படுத்துங்க. அப்படியே பார்த்து பார்த்து நம்ம இதை யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் பார்த்து பார்த்து இது பண்ணுங்க. கைண்டா இருங்க இந்த வாரம். அதே உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். நீங்க ஏற்கனவே ரொம்ப கைண்டா, ஆக்சுவலி ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் தான். பட் இந்த டியூஸ்டே வெனஸ்டே நீங்க பண்ற ஒரு செயல், தெரியாம ஒரு சின்ன வார்த்தை சொல்லியிருப்பீங்க, அது ரொம்ப பெருசா இதை வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தேர்ஸ்டே வாக்குல நம்மளே போய் சாரி இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்றதுக்கான வாய்ப்புகள் பிறக்கக்கூடும். ஸோ அதனால தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயோ இல்லை ஃபேமிலிக்குள்ளேயோ வாக்குவாதங்கள் வரும்போது அதெல்லாம் நம்ம, ஸோ எதுனாலும் இந்த டியூஸ்டே வெனஸ்டே மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பட் வாரம் போக போக சண்டேலாம் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கதை பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கு, நிறைய நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு வாரமா அமைய போகுது. ஸோ இந்த 2 நாளை தாண்டிட்டீங்கன்னா அடுத்து. அண்ட் சின்ன சின்ன டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு, நீங்க சின்னதுன்னு சொல்ல முடியாது, முக்கியமான டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த டெசிஷன் எடுக்கும் போது அந்த முடிவுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் யோசிங்க. அந்த முடிவுக்கு யார் ரெஸ்பான்சிபிள், அந்த மாதிரி அதை ரொம்ப வேற லெவல்ல பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, அவங்க அப்படி பண்ணாங்க, யூ ஹாவ் டு லெட் கோ. நிறைய கிரட்ஜஸ் ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. யூ ஹாவ் டு லெட் கோ ஆஃப் ஆல் ஆஃப் தெம். அவங்க அப்படி பண்ணாங்கல்ல, பாரு நான் என்ன பண்றேன், அதை விட்டு கொஞ்சம் கம் அவுட். அதே மாதிரி காசிப், எங்கெல்லாம் ஒருத்தங்க இன்னொருத்தங்களை பத்தி கமெண்ட் பண்றாங்களோ அங்கெல்லாம் நீங்க ஒதுங்கி நில்லுங்க. அண்ட் பை ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமைக்குள்ள ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வந்துருவீங்க. பரவாயில்ல, இப்ப எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. ஸோ இங்க நடக்கிற இஷ்யூஸ் தான் நம்ம ஹெல்த்ல சில நேரம் காட்டும். ஸோ காலைல எழுந்தோன்னு ஒரு சின்ன அங்கங்க ஒரு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த டைட்னஸ் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும். கொஞ்சம் கொஞ்சம் கார்டியோ பண்றீங்கன்னா பண்ணுங்க. பட் தூக்கம், ஏன்னா ஸ்க்ரீன் டைம் இல்லை நைட் ரொம்ப வேலை பண்ற இது உங்களுக்கு இருக்குன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரொம்ப நாள் நீ ரொம்ப நாள் காணுமே, எங்க இருக்க, திடீர்னு ஹாய் போடுற அப்படின்னு திடீர்னு ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட பேசலாம். இல்லை நீங்க யாருக்காவது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மெசேஜ் அனுப்பலாம், சம்திங் லைக் தட். அண்ட் இந்த இடத்துல நான் டக்குன்னு சொல்லணும், ஸ்வீட்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஓவர் இன்டெலிஜென்ஸ் தெரியுது. ஸோ மானிட்டர் பண்ணுங்க என்னென்ன ப்ரப்போர்ஷன்ல சாப்பிட்றீங்கன்னு. அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன்.
ஓகே, ஸோ நீங்க யாருக்கும் மெசேஜ் அனுப்புவீங்களா, அவங்க யாராவது உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ரொம்ப நாள் ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப நாள் இதுக்கு ஒரு ஒரு பிரேக் த்ரூவே கிடைக்க மாட்டேங்குது, இதை ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருக்கேன், இதை எப்படி பண்ணலாம், எவ்வளோ சர்ச் பண்ணாலும் கூகுள் சர்ச்சே பண்ணால் கூட எனக்கு தெளிவான ஒரு பதில் கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப நாள் நீங்கள் தேடிட்டு இருந்த ஒரு கேள்விக்கு மிக விரைவில் பதில் கிடைக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி மிட் வீக், அதாவது அந்த வெனஸ்டே தேர்ஸ்டே வந்து பணத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த இடத்துல பணத்தை செலவழிக்கணுமா இல்லை என்ன அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஆல்சோ ரொம்ப நாள் நீங்க வந்து இதை எப்படி டீல் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு கூட ஒரு மென்டர், யாராவது உங்களுக்கு வந்து ஒரு கோச் மாதிரி வந்து ஏன் இதெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்கேன், இல்லை இது இப்படி பண்ணிப்பாரு அப்படி பண்ணிப்பாரு, அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும். உங்களை கம்பேர் மட்டும் பண்ணிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கும் ஒரு மிகப்பெரிய சக்சஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பார்த்து உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க. அது ஒரு இன்ஸ்பிரேஷனா ரதர் எடுத்துக்கோங்க. அதை சொல்லுவேன். தொலைஞ்ச பொருட்கள் கிடைக்கலாம், இல்லைன்னா ஐயோ இப்படி நான் தொலைச்சிட்டேனே அப்படின்னு அது வழியா ஒரு பாடம் கத்துக்கக்கூடிய ஒரு வாரமா கூட இந்த வாரம் அமையலாம். ஆல்சோ ஐ திங்க் நீங்க வந்து உங்களுடைய நியூ இயர் கோல்ஸை செட் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. இந்த வாரம் நீங்க வந்து டர்காய்ஸ் யூஸ் பண்ணலாம், ப்ளூ யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஸ்விட்ச் வேர்ட் ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா கோல்டன், ஓப்பன், க்ரோ, இதை யூஸ் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். கோல்டன், ஓப்பன், க்ரோ. அண்ட் ஓகே, உங்க வீட்டுல துளசி செடி இருக்கு, நிறைய பேர் வீட்டுல இருக்கு அப்படின்னா வியாழக்கிழமை வந்து விளக்கேத்துங்க. வெள்ளிக்கிழமை டெஃபினட்டா ஏத்துவீங்க, பட் வியாழக்கிழமை கடுகு எண்ணெய் ஊத்தி ஏத்தி பாருங்க, சூப்பரா இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு வைபே. ஸோ உங்களுக்கான ரெமெடிஸ் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். பட் இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஸ்விட்ச் வேர்டையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த செட் ஆஃப் கார்டை சூஸ் பண்ணீங்கன்னு நான் அதை வச்சே கண்டுபிடிச்சிருவேன். அண்ட் இந்த ரீடிங் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் தான். இந்த கோல்டன் கீழே எந்த கோல்டன் கீயை நீங்கள் எடுத்தீங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, இந்த இன்ஃபர்மேஷனை மறக்காதீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு நான் கொடுத்த இந்த இன்புட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மெசேஜ் ஃப்ரம் த லைட். ஓகே, மெசேஜ் ஆஃப் லைஃப். இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த கார்ட்ஸு ரிமெயின் இன் த லைட். இதை தானே நம்ம இன்னைக்கு பண்ணோம். பார்த்தீங்களா என்ன மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. வி டிட் சம்திங் லைக் திஸ். இல்லை, ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன மெடிடேஷன் சொல்ல முடியாது, அப்படியே வரத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு கதவை திறந்து ஒரு வெளிச்சம் உங்க மேலே அடிச்சா அப்சர்வ் பண்ணுங்க. ஜஸ்ட் அப்சர்வ் யுவர் செல்ஃப். அந்த சின்ன சின்ன கிரட்ஜஸ் எல்லாம் விட்டுட்டு, நோ மேட்டர் வாட் எவர் ஹேப்பன்ஸ், என்ன நடந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையை தாண்டி ஃபேஸ் பண்ணி போயிட்டே தான் இருக்க போகிறோம். ஓகே, ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. லைஃப் சூப்பராக இருக்கும். உங்கள் லைஃப் பிரம்மாண்டமாக இருக்கும். ஐ எம் செலிப்ரேட்டிங் மை லைஃப். நான் என் வாழ்க்கையை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். இதை மட்டும் சொல்லுங்க. லைஃப் சூப்பராக இருக்கும். நிறைய மாற்றங்கள் எனக்கு நடக்குது, அப்போ உங்களுக்கும் நடக்கும் இல்லையா? தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். இங்க ஒரு கார்டு இருக்கு. அந்த கார்டு என்னன்னு பாக்கலான்னு சொன்னேன், அப்படியே மறந்தாச்சு. பட் நான் கார்டு என்னன்னு திருப்பல. என்ன மெசேஜ்ன்னு பாத்திரலாமா? கைடன்ஸ், சூப்பரான கைடன்ஸ். ஆக்சுவலி நான் மெசேஜ் முடிக்கும் போது உங்ககிட்ட என்ன சொன்னேன், உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியான கைடன்ஸ் இந்த வாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்ல அந்த ஸ்விட்ச் வேர்டையும் டைப் பண்ணிட்டு கைடன்ஸ், வழிகாட்டுதல் அப்படின்றதையும் டைப் பண்ணுங்க. நல்ல பியூட்டிஃபுல்லான வழிகாட்டுதல் உங்களை தேடி வந்துட்டு இருக்கு. அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வாரத்துக்குள்ள நம்ம என்டர் ஆக போறோம். ரொம்ப அழகான கியூட்டான ஒரு மெடிடேஷன் சொல்ல முடியாது, சம்திங் க்ளோஸ் டு தட். ஒரு நல்ல ஒரு விஷுவலைசேஷன் நம்ம பண்ணோம். அந்த விஷுவலைசேஷன் வழியா ரொம்ப அழகான 2 சாவிகள் இருந்தது. நீங்க ஒரு சாவியை சூஸ் பண்ணிருக்கீங்க. அந்த சாவி இதுதான் அப்படின்னா இந்த ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் உங்களுக்கு தான். முதல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் கார்டு எடுத்துருவோம். அப்புறம் அண்ட் இது அப்படியே வந்தது. ஸோ என்னன்னு பார்த்துடலாம். சக் சக். ஓகே, மறந்துடக்கூடாது. சரி, உங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாமா? பி கேண்டிட், ஒரிஜினலா இரு. அதுவும் உங்களுடைய த்ரோட் சக்ரா. அதாவது உன் மனசுல என்ன தோணுதோ அதை பேசு. செம்மல்ல? ப்ராபப்ளி என்ன தோணுதோ அதை பேசுன்றதை விட ஐ திங்க் இட் இஸ் மோர் லைக் நோ. முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போ, முடியும்னா முடியும்னு சொல்லிட்டு போ. ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஏன்டா இப்படி சொன்னோன்னு யோசிக்க கூடாது. ஐ திங்க் தட்ஸ் த ரைட் வேர்ட். செம்மல்ல? கரெக்டுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் முடிஞ்சா முடியும்னு சொல்லி அதை பண்ணுங்க.
முடியும்னு சொல்லிட்டு ஐயோ இப்படி சொல்லிட்டேனே என்னால முடியலையே அப்படின்னு திட்டிட்டு ஒரு வேலையை செய்யக்கூடாது. ஐ திங்க் தட் இஸ் இட். பி கேண்டிட், ஒரிஜினலா இருங்க. சூப்பர், செம்ம மெசேஜ். இந்த வாரத்துக்கு ரொம்ப தேவையான மெசேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். ஓகே, வாங்க இந்த வாரம் உங்களுக்கு எப்படி ஆட்ரா சூப்பர் கைடன்ஸுங்க. உங்க எனர்ஜிஸ் அப்படியே செம்மையா இருக்கும் இந்த வாரம், நீங்க பாருங்களேன். ஆனா ஒரு ரொட்டீன்குள்ளேயே நீங்க இன்னும் இல்லையோ, ஏதோ ரொட்டீன்னா காலையில எழுந்தேன் இந்த வேலையை பண்ண அந்த வேலையை பண்ண அப்படி இல்லைங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா 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 எக்ஸ்ட்ரா. அதான் நிறைய விஷயம் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க கொண்டு வரணும். ஆக்சுவலி உங்க லைஃப் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கா என்னைக்காவது? பண்ணதையே பண்ணிட்டு இருக்கேன், ஒன்றும் புதுசா ஃப்ரெஷ்ஷா இல்லைன்னு அந்த ஒரு ஏக்கத்துக்கு உணவு கொடுங்க. ரொம்ப போர் அடிக்குது உங்க லைஃப், நிஜமாவே செம்மையா போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்காக நீங்க ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணணும்ல, ப்ராப்ளி ஒரு பாட்காஸ்ட் கேளுங்க, இல்ல இந்த யூடியூப்ல ரொம்ப போர் அடிக்கிற வீடியோஸ்லாம், மோட்டிவேஷனல் வீடியோஸ் கண்டிப்பா என் சேனல்ல பாருங்க. நல்லா மோட்டிவேட் பண்ற மாதிரி, அதாவது ஒரு புதிய எனர்ஜி உங்க வாழ்க்கைக்குள்ள வரணுங்க. ரொம்ப ஒரு போர் அடிக்கிற ஒரு ரேண்டம் எனர்ஜி தான் உங்களை சுத்தி இருக்கு. allow yourself to dream. நீங்க சம்மதிக்கணும். நிறைய கனவுகள், நடக்கக்கூடிய கனவுகள். இவங்க எப்படி பண்ணிடுவாங்களோ அவங்க அப்படி பண்ணிடுவாங்களான்ற கனவு கிடையாது. இதுதான் எனக்கு, இதுதான் வேணும், இதுதான் நடக்கணும் அப்படி ஸ்டார்ட். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு விகரஸா ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்கெடியூல் போட்டுக்கோங்க. அந்த நேரத்துல உட்காந்து உங்க ஃப்ரீ டைம்ல என்ன நான் என் வாழ்க்கையில பண்ணிட்டு இருக்கேன், ஏன் எனக்கு போர் அடிக்குது, புதுசா ஏதாவது பண்ணணும், அந்த தாட் ப்ராசஸ் இருக்கணும். ரொம்ப ரெகுலரான ஒரு ரொட்டீன், நானும் காலையில இருந்தேன், நானும் சாப்பிட்டேன், நானும் வேலைக்கு போனேன், நானும் வீட்டுல இருந்தேன், நானும் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன், தட்ஸ் சோ போரிங். இவ்வளவு வருஷம் ஒரே வேலையை செய்யும் போது அது இன்னும் எப்படி ஸ்மார்ட்டா பண்ணணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். அது இல்லாத பட்சத்தில் புதுசா ஏதாவது பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, ப்ராப்ளி வாக்கிங் கூட உங்க லைஃப்ல பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஏதோ ஒரு இடத்துல நிறைய கிளட்டர் இருக்கு, குப்பை உங்க வீட்டுல, அதை கொஞ்சம் அகற்றுங்க. ஏதோ ஒரு இடத்துல அந்த மாதிரி ஒரு விஷயத்த போட்டு வச்சிருக்கீங்க, ஸோ அதை கொஞ்சம் தூக்கி போடுங்க. அண்ட் உங்களுடைய வெற்றிகளை நீங்க தான் கொண்டாடணும். யாரும் உங்களுக்காக வந்து வா நீ சூப்பரா பண்ணிட்ட அதெல்லாம் அப்புறம் பெருசா நம்ம அச்சீவ் பண்ணும்போது இந்த உலகமே வந்து கொண்டாடும். பட் அது வரைக்கும் நம்மளுடைய வெற்றிகளை நம்ம தானே கொண்டாடணும். ஒரு டியூஸ்டே வெனஸ்டே போல சின்ன சின்ன பிடிக்காத விஷயங்கள் உங்க காதுல வந்து விழலாம். அதெல்லாம் உங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்டை பாதிக்கக்கூடாது. ஓகே, ஓகே வருதா காதுல விழதா, ஓகே சின்னதா ஒரு பாட்டை கேளுங்க. உங்களை காம் டவுன் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும்னு பாருங்க. அஃபர்மேஷன்ஸ் சொல்லுங்க. உங்க காதை பார்க்கும்போது நிறைய அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது. அண்ட் அதை சொல்லும் போது உங்களுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு தோணுது. உங்க கார்டை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃப்ரெண்ட், உங்களுடைய நண்பன், பாய் ஆர் கேர்ள் டசன்ட் மேட்டர், உங்களுடைய நண்பன் யாருக்கோ சம் டீப் ட்ரபிள் இஸ் தேர். ஏதோ ஒரு மனசுல ஏதோ ஒரு கவலை இருக்கு. ஜஸ்ட் கால் அப் அண்ட் ஃபைண்ட் அவுட். உங்க உதவி ஏதாவது தேவையா? உதவினா நம்ம பணம் கொடுக்க போறதில்ல, யார்ட்டையும் போய் பேச போறதில்ல, பட் அட்லீஸ்ட் சரி கவலைப்படாத என்ன ஆகுது பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சம் ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ அதையும் கவனிங்க. அண்ட் உங்க கூட பிறந்தவர்கள், அது உங்க கசின்ஸா இருக்கலாம், இல்லை கூட பிறந்த யாரோ ஒருத்தங்க இருக்கலாம், அவங்க கிட்ட நீங்க அட்வைஸ் எடுத்துக்கிறதும் பெட்டரா இருக்கும். அட்வைஸ்னா போய் ரொம்ப பர்சனலா பேசணும்னு நான் சொல்லலை, ஒரு ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு இமோஷனல் ஸ்பேஸ் உங்களுக்காக கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஜாம் பேக்டா இருக்கும் உங்களுக்கு, அப்படியே எல்லாரும் உங்களை பிடிச்சி அப்படியே அப்படி பண்ற மாதிரி இருக்கு. புரியுதா நான் என்ன சொல்றேன்? அது எனக்கு வெளிப்படையா சொல்ல தெரியல. ரொம்ப உங்களை பிடிச்சி க்ரஷ் பண்றாங்களோ, உங்களுக்கு எந்த ஒரு மூமெண்ட்டும் கொடுக்காம உங்களுக்கு இப்படி டைட்டா, அது நீங்களே உங்களுக்கு பண்ணிக்கிறீங்களா இல்லை மற்றவங்க பண்றாங்களான்னு தெரியல, ஆனா அது உங்களுக்கு ஒரு உங்க உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு இடத்த ஸ்பேஸ அது உருவாக்கல. நம்பிக்கையோட உங்க உள்ளுணர்வு சொல்றத கேளுங்க. இது மட்டும்தான் நான் சொல்லுவேன். அண்ட் நிறைய அப்ரிஷியேட் பண்ணுங்க. அது ஆக்சுவலி உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஒர்க் ஸ்பேஸ்ல கூட தேவையில்லாத ட்ராமா எல்லாம் நடந்தாலும் உங்களுடைய கோல்ஸ், உங்களுடைய மென்டர், உங்களுடைய டீம் ஹெட், இல்லை நீங்க தான் டீம் ஹெட், வாட் எவர் என்ன நடக்கணுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கொஞ்சம் உங்களுடைய டாஸ்க்ஸை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி வைங்க. லைக்
இன்னைக்கு இது பண்ண போறேன், இந்த டைமுக்கு இது, இந்த டைமுக்கு இதுன்னு ஒரு புக்கை வச்சு உங்களுடைய அசைன்மெண்ட்ஸ் ஆகட்டும், மீட்டிங்ஸ் ஆகட்டும், அப்பாயின்மெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஃபினான்ஷியல் ப்ராஸ்பெக்ட்ஸ் உங்களை தேடி வரலாம். அதை நெகோஷியேட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இந்த வாரம் சம் நெகோசியேஷன் அது நடக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன். அண்ட் ஓகே, உங்கள் மசில்ஸ் இந்த வாரம் முழுக்க உங்கள் மசில்ஸுக்கு தான் ப்ராப்ளி ஒரு நல்ல ஒரு வார்ம் பாத், நல்ல கொஞ்சம் வெத தண்ணியில் ஒரு நல்ல ஒரு குளியல் ரொம்ப பெட்டராக இருக்கும். பட் நீங்கள் பாருங்களேன், இந்த வாரத்தில் ஏதோ ஒரு கிஃப்ட், ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட், கமெண்ட் செக்ஷனில் கிஃப்ட்னு டைப் பண்ணுங்கள். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட் உங்களை தேடி வரப்போகுது. எனக்கா இது யாருடா கொடுத்துருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட் உங்களுக்கு வரும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நீங்கள் அட்வைஸ் கொடுக்கறதுக்கு யாரோ வெயிட் பண்ணுறாங்க, உங்களுக்கு தேவையான அட்வைஸை கொடுக்க வேற யாரோ வெயிட் பண்ணுறாங்க. யூ சம்வேர் இன் மிடில். ஒரு டைம்லி அட்வைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் கிடைக்கும். அண்ட் யாருன்னே தெரியாமல் திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். டிவியில் கூட யாரோ சொல்லலாம். அது வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். திருப்பி நான் தான் சொல்லுவேன், உள்ளுணர்வு சொல்வதை கேள். அண்ட் கடைசி நிமிஷம் பிளான் மாத்துறதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு நடக்கக்கூடும். ஏதோ ஒன்று பயங்கரமாக பிளான் பண்ணிகிட்டே இருப்பீங்க, திடீர்னு அந்த கடைசி நிமிஷத்தில் பிளான் மாறலாம். பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய உணவு தானியங்கள், ஓகே, பச்சைப்பயிறு பாயசம், பச்சைப்பயிறு சாதம் கூட சில பேர் செய்வாங்க. அதை வந்து புதன்கிழமை யாருக்காவது கொடுக்குறத கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். பறவைகளுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களால் என்ன கொடுக்குறீங்களோ அதை கூட மொட்டை மாடலையோ எங்கேயோ போய் வச்சிங்கன்னா காக்கா அந்த மாதிரி சாப்பிட்டு ரொம்ப நல்லது. அண்ட் ஞாயிற்றுக்கிழமை உப்பு தண்ணியில் உங்கள் காலை ஒரு 10 நிமிஷமாவது ஊற வைங்க, இல்லை ஊற வச்சுட்டு தூங்கலாம். பட் உப்பு தண்ணி வெதன்னு இருக்கிற உப்பு தண்ணி மறந்துடாதீங்க. கொஞ்சம் ஹாட்டாக இருக்கட்டும், ரொம்ப ஹாட் இல்லை, வார்மாக சூடு தாங்குற அளவுக்கு சுடு தண்ணியை போட்டுட்டு காலில் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் டிப் பண்ணி வச்சுட்டு நல்லா காலை தொடச்சிட்டு தூங்குங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தடவை உங்களுக்கான ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைட் லவ் ஃப்ளோ. குறிச்சு வச்சுக்கோங்க, பிரைட் லவ் ஃப்ளோ. அகைன் உங்களுக்குமே டார்க் ப்ளூ கலர்ஸ் நல்லா சூட் ஆகும். அண்ட் உங்களுக்கான ஃபேவரபிள் நம்பர் வந்து 9. இந்த வாரம் உங்களுக்கு டெஃபினட்டாக பயங்கரமாக கை கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பட் இவர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரே, ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல, என்னன்னு பார்த்துடலாமா? ப்ராமிஸ் ஆஃப் த ஃபியூச்சர். பெரிய வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. உள்ளுணர்வை மட்டும் கவனி, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. வாயை திறந்து எதை சொல்லணுமோ அதை சொல்லுங்க, எது வேண்டாமோ அதை தூக்கி போடுங்க. ஸ்டார்ட் டாக்கிங் ஃபார் யோர் செல்ஃப், just for yourself. Okay, so thank you and bye from R, and as always keep smiling.